ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா இன்றைக்கி புதுவிதமான ஒரு டிஷ் ட்ரை பண்ணாங்க. அதுக்காக தான் நான் இன்றைக்கி வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட்டு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கணும். ஸோ மந்த்ரா கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்துட்டு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கணும். தென் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கணும் தேவையான அளவு. அதுக்கப்புறமா கடுகு ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது மூணுமே நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறமா இதில் வந்துட்டு தேவையான அளவு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ சின்ன வெங்காயம் தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் வந்துட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், தென் கறிவேப்பிலை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இல்லைன்னா அந்த கொஞ்சம் பச்சை வாசம் இருந்தாலும் அதில் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் ஃப்ரை லைட் ப்ரௌனிஷ் வரும்போது நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. ஸோ வதக்கிட்டு எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மெனு தட் இஸ் புடலங்காவோட விதை. ஸோ இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று. அதை தான் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம புடலங்காய் செஞ்சுட்டு யூஸ்வலாக அதனோட வேஸ்ட்டு டிஸ்போஸ் பண்ணிடுவோம். அந்த விதையை யூஸ் பண்ணி தான் அம்மா இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணணும். தென் சாம்பார் தூள் ஆட் பண்ணணும். மஞ்சள் தூளும் சாம்பார் தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா டீப் ஃப்ரை எகெயின் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அம்மா வந்து எப்போவுமே யூஸ்வலாக சக்தி பிராண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இப்போது டீப் ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அண்ட் மசாலாஸ் வந்து எல்லா இதுலேயுமே ஸ்ப்ரெட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு இதில் வந்துட்டு உப்பு ஆட் பண்ணும். ஸோ இதில் மெயின் திங் நான் சொல்ல மறந்தது என்னென்னா நாட்டு புடலங்காய் தான் அம்மா வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விதை எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட உடம்புக்கு. ஸோ இப்போது இதில் சால்ட் ஆட் பண்ணியாச்சு. கல்லுப்பு ட்ரை பண்ணுங்கள், அதுதான் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். தென் இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதில் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். ஸோ வாட்டர் ஆட் பண்ணினீங்கன்னா அதை கொஞ்சம் நல்லா பாயில் ஆகிடும். அதுக்காக தான் வாட்டர் ஆட் பண்ணும். ஆனால் ரொம்ப நிறைய வாட்டர் ஆட் பண்ணிடாதீங்க, அப்போ அந்த டேஸ்ட்டு போயிடும். அதனால் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலி இதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணணும். ஸோ தேங்காய் வந்து தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா பிடிக்கலன்னா விட்டுறலாம். ஸோ மெயின் திங் இதில் வந்து இதோடவே சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். அண்டு ஃபைனலி கோகோனட் இப்போ துருவின தேங்காய் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. இன்றைக்கோட லன்ச் மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். தட் இஸ் ஒயிட் ரைஸ், அது கூட
புதினா சட்னி அண்டு சூடா ரசம், அது கூட புடலங்காய் பொரியல், தென் நம்ம இப்போ ஃப்ரை பண்ண புடலங்காய் விதையோட டிஷ்ஷும் இருக்குது, புதுசான டிஷ்ஷு. அது கூட தயிர், நெய் வந்து புதினா சட்னியோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.